السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 116 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் 117வது பாடத்தை இன்று நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இன்று உள்ள பாடத்தை முழுமையாக நாம் கற்றுக்கொண்டு அரபு இலக்கணத்தை நாம் விளங்குவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். அஃஆலுல் முகாரபத்தி வர் ரஜாஇ வஷ்ஷுரூஇ. முகாரபத்துடைய ஃபேல்கள், ரஜாவுடைய ஃபேல்கள், ஷுரூவுடைய ஃபேல்கள். இதற்கான அர்த்தத்தை இதற்கு முன்னால் ஒரு முன்னுரை, இந்த பாடத்தை சுருக்கத்தை சொல்லிவிட்டு இதற்கான அர்த்தத்தை வைத்து நாம் என்ன செய்வோம், படிக்க ஆரம்பிப்போம். இந்த பாடம் எதற்கு என்றால் 3 விஷயங்கள்: முகாரபா, ரஜா, ஷுரு. இந்த மூன்றத்தை அறிவிக்கக்கூடிய ஃபேல்கள். முகாரபா என்றால் நெருங்கியது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஃபேல் செய்ய, நம்ம சொல்லிட்டோம்ல, செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அரபியில எப்படி சொல்லணும்? சாப்பிட ஆரம்பித்து விட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்ல சாப்பிட ஆரம்பித்து விட்டான்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆரம்பித்தான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல்கள் அரபியில சில ஃபேல்கள் இருக்கின்றது. ஆரம்பித்தான் என்ற அர்த்தம் கொடுக்கும். அதே போல செய்ய நெருங்கினான் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. ஒரு செயலை சாப்பிட நெருங்கினான், உட்கார நெருங்கினான், இன்னும் படுக்க நெருங்கினான் அப்படின்னு ஒரு செயலை செய்ய நெருங்கினான் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த நெருங்கினான் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சில ஃபேல்கள் இருக்கின்றது. அப்ப ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தான் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஃபேல்கள் இருக்கின்றது. ஒரு ஃபேலை செய்ய நெருங்கினான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல்களும் இருக்கின்றது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆரம்பித்தானா செய்ய ஆரம்பிச்சுட்டான், நெருங்கினான்னா அவனும் செய்ய நெருங்கித்தானே தவிர அதை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நெருங்கணும், அதுக்கப்புறமா தானே ஆரம்பிக்கணும். அதனால அதாவது நெருங்கினான் என்றால் செயலை இன்னும் செய்ய ஆரம்பிக்கணும், அது செய்ய நெருங்கிட்டான்னு அர்த்தம். சுரோ ஆரம்பித்து விட்டான்னா செயலை ஆரம்பிச்சுட்டான், அது செயலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது 2 அர்த்தம் கொடுக்கக்கூடிய செயல்கள் இருக்கின்றது. மூன்றாவதாக ரஜா, அதாவது ஆதரவு வைக்கிறேன். அதாவது இந்த செயலை இவன் இப்படி செய்வான்னு ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு ஆதரவு வைக்கிறேன் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல் இருக்கின்றது. அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேலும் இருக்கின்றது. அதாவது இந்த ஜெயிது இந்த மாதிரி நிப்பான்னு நான் ஆதரவு வைக்கிறேன். ஜெயிது இந்த பரீட்சையில பாஸ் ஆயிடுவான்னு நான் என்ன செய்யறேன், ஆதரவு வைக்கிறேன். நான் இந்த பரீட்சையில பாஸ் ஆயிடுவான்னு நான் ஆதரவு வைக்கிறேன். இப்ப இந்த ஆதரவு வைக்கிறேன் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல்களும் இருக்கின்றது. அப்ப இது என்ன செய்யும்? இந்த ஃபேல்கள் எல்லாம் வரும் பொழுது இதுவும் முபத்ததா ஹபர், இதுவும் எதுல நுழையும்? முபத்ததா ஹபர், அதாவது இஸ்மு ஹபர் ரெண்டுத்திலையும் நுழையும். அப்படி நுழையும் பொழுது இதில் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. இந்த ஃபேல்கள் வரும் பொழுது அதோடைய ஹபர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நாம் சொன்னதை போல கண்டிப்பாக இதுவா முலாரியாக தான் வர வேண்டும். அதோடைய ஹபர் எல்லாம் எப்படி வர வேண்டும்? முலாரியாகத்தான் வர வேண்டும். எதுவாக வரக்கூடாது? சாதாரண ஒரு இஸ்மாக வரக்கூடாது. ஒரு ஃபேல், முலாரியான ஒரு ஃபேலாக தான் வர வேண்டும். இது ஒரு நிபந்தனை. அதே போல சில அதோடைய ஹபர் எல்லாத்துலயும் நான் இங்க படிக்கும்போது நம்மளுக்கே தெரியும். இதுக்கும் ஒரு தடவை காட்டுறேன் பாருங்க. தரீபு அன் தகரக அன் என் பலிய எஜ்முது ஐயன் ஃபத ஐயபுரக. பாத்தீங்களா, எல்லாமே ஒரு ஃபேலா தானே இருக்கு. அப்ப இதோடைய ஹபர் ஜும்லா ஃபேலியாவா இருக்க வேண்டும் என்பது அவசியம். அதுவும் என்ன ஃபேலாக இருக்க வேண்டும்? முலாரியான ஃபேலாக தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஆனா இது ஒரு நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்ன? அப்ப ஷம்சுன்றது இஸ்மு, தகீபுன்றது ஹபர். இப்ப ஹபர் முலாரியான ஃபேலாக இருக்க வேண்டும், இருக்குது. இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், அந்த வரக்கூடிய ஃபேலில் அன் மஸ்தரியாவுடைய அன் என்ன செய்ய வேண்டும்? இணைந்திருக்க வேண்டும். அது எல்லாத்துலயும் இல்லை. எல்லா 3 வகையான ஆரம்பித்தான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய, நெருங்கினான் அர்த்தம் கொடுக்கக்கூடிய, ஆதரவு வைத்தான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய இந்த 3 வகையான ஃபேல் இருக்கிறது அல்லவா? இந்த 3 வகையான ஃபேலில் ஆதரவு வைத்தான் என்று நம்ம சொன்னோம் தெரியுமா?
அந்த ஆதரவு வைத்தான் என்ற அதில் கண்டிப்பாக நுழைய வேண்டும். அதே போல் நெருங்கினான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய செயல்கள், இந்த காத, கரப, அவுஷக, இதுவெல்லாம் செய்ய நெருங்கினான் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது. அப்ப இதில் கண்டிப்பாக நுழைய வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் நுழையலாம், நுழையாமலும் இருக்கலாம். சில சமயம் காத, கரப, அதுக்குதான் 2 உதாரணங்கள். காதவில் ஒரு தடவை அன் வரவில்லை, ஒரு முறை காதவில் அன் வந்திருக்கிறது. கரபவில் ஒரு முறை அன் வந்துள்ளது, ஒரு முறை வரவில்லை. அப்ப இதில் எல்லாம் நுழையலாம், நுழையாமலும் இருக்கலாம். அதே போல்தான் அவுஷக, அசா இருக்கிறது அல்லவா, அதில் அன் இல்லாமல் குறைவாகத்தான் வரும். இந்த அவுஷக்க என்பதற்கு அன் இல்லாமல் குறைவாகத்தான் வரும். இதை நம்ம பாடத்தில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் அங்கே நாம் தெளிவாக பார்ப்போம். அப்ப ஆதரவு வைக்கிறான் என்ற அர்த்தம் கொடுத்தால் கண்டிப்பாக அன் அந்த செயலுடன் சேர்ந்து வர வேண்டும். அதே போல இந்த நெருங்கினான் என்ற அர்த்தம் கொடுக்கும் பொழுது காத, கரபவில் சேர்ந்து வரும், சில சமயம் சேராமலும் வரும். அவுஷக்கவில் சேர்ந்துதான் வரும், பெரும்பாலும் சேர்ந்து வரும், சில சமயம் என்ன சேராமல் வரும். அதே போல் ஆரம்பித்தான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்கிறது அல்லவா, அந்த செயல்கள் இருக்கிறது அல்லவா, அந்த ஆரம்பித்தான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதில் அன் சேராது. இதுல பாத்தீங்களா, எதுலையுமே என்ன செய்யல, அன் சேரவில்லை. ஆரம்பித்தான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த சுரு என்பார்கள், அதில் என்ன செய்யவில்லை, எதிலையும் சேரவில்லை. சரியா? அப்ப இதுதான் நம்ம பாடத்துல தெளிவாக பார்ப்போம். வாருங்கள் இப்பொழுது பாடத்தை நாம் ஆரம்பிப்போமா? அப்ப அஃஆலுல் முகாரபத்தி, நெருங்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த செயல்கள். ரஜாஇ, ரஜாவுடைய செயல்கள், அதாவது ஆதரவு வைக்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ரஜாவுடைய செயல்கள். சுரூஇ, இன்னும் சுரூவுடைய செயல்கள். சுரூனா ஆரம்பித்தான் என்ற, ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த செயல்கள். முகாரபா நெருங்கினா, நெருங்குதல், ரஜானா ஆதரவு வைத்தல், சுரூனா ஆரம்பித்தல், அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய செயல்களை பத்தி தான் இன்னைக்கு பாடம் பார்க்க போறோம். சரியா? பாருங்கள், அல் அம்சிலா. ஃபர்ஸ்ட் இதற்கான இதை பார்த்து விடுவோம், அதோடைய அர்த்தங்களை பார்த்து விட்டு நாம் பாடத்திற்குள் செல்வோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, காதத்தி ஷம்சு தகீபு, சூரியன் மறைய நெருங்கியது. நெருங்கியது தான் தவிர ஒன்றும் மறையல. சரியா? சூரியன் தகீபு மறைய நெருங்கியது. காதத்தி சஃபீனத்து அன் தக்ரக, கப்பல் மூழ்க நெருங்கியது. கரபஷிதா உ ஐயன் கலிய, சிதா என்றால் குளிர்காலம், குளிர்காலம் முடிய நெருங்கியது. கரபல் மா உ எஜ்முத, எஜ்முது. அப்ப கரபல் மா உ எஜ்முது, தண்ணீர், அதாவது திரவம், தண்ணீர் என்பது எஜ்முதுனா கட்டியாகுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப கரபல் மா உ, அப்ப தண்ணீர் உறைய, உறைய நெருங்கியது. ஔஷக்கல் மா உ, மாலு என்பத, மால் என்றால் செல்வம், செல்வம் தீர நெருங்கியது. என்பதனா காலியாக நெருங்கியது, முழுமையா காலியாக நெருங்கியது. அப்ப செல்வம் முழுமையாக என்பத, முழுமையாக முடிவதற்கு நெருங்கியது. யூஷிகுல் மரீலு ஐயபுர, நோயாளி சுகம் பெற நெருங்கினான். எபரானா சுகம் பெறுவது, அந்த நோயிலிருந்து விடுதலை அடைவது. இப்ப நோயாளி சுகம் பெற நெருங்கினான், நெருங்குவான். சரியா? அப்ப இது யூசிக்குன்றது முதாரி தானே. இப்ப நோயாளி சுகம் பெற நெருங்குவான். அடுத்து பாருங்க, இப்ப 2வது பகுதி பாருங்க. அசல் நீக்கும் என்பரித, நெருக்கடி விலகுவதை நான் ஆதரவு வைக்கிறேன். அசீப, வேட்டையாடுபவன் தன் இலக்கை அடைவதை நான் ஆதரவு வைக்கிறேன். ஹரல் கமாமோ என்காஷிஅ, மேகம் விலகுவதை நான் ஆதரவு வைக்கிறேன். ஹரல் காயிபு யஹ்முர, மறைந்திருப்பவன் ஆஜராகுவதை அவன் ஆஜராகுவதை நான் ஆதரவு வைக்கிறேன். இஹ்லவுலக்கல் முதலிபு ஐயத்தூப, பாவம் செய்தவன் பாவமன்னிப்பு கேட்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். இஹ்லவுலக்கல் ஹவாகும் ஐயாத்ததில, காற்று சமமாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அப்ப ஆதரவு வைக்க அசா, ஹரா, இஹ்லவுலக்க, இது அனைத்தும் என்னது, ஆதரவு என்ற ரஜாவுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப ஆதரவு வைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் கொடுக்கணும். இல்லாட்டி தமிழ்ல நம்ம சாதாரணமாக சொன்னா காற்று சமமாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அப்ப ஆதரவு வைக்க அசா, ஹரா, எஸ்லவுலக்கு, இது அனைத்தும் இப்பொழுது வரை நாம் இந்த கித்தாபில் கொடுத்த அர்த்தத்தை வைத்தோம்.
இதற்கு இவ்வாறு அர்த்தம் வைக்கலாம். பாருங்கள், நெருக்கடி நீங்க வேண்டுமே, வேட்டையாடக்கூடிய வேட தன் இலக்கை அடைய வேண்டுமே, மேகம் விலக வேண்டுமே, மறைந்தவன் ஆஜராக வேண்டுமே, பாவம் செய்தவன் பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே, காற்று மிதமாக வேண்டுமே. சரியா? அப்ப அடுத்து பாருங்க, மூன்றாவது ஷரஅத்தி ஃப்ளு எபுக்கி, அந்த குழந்தை அழ ஆரம்பித்தான். அப்ப அழ ஆரம்பித்தா இப்பதான். ஷர அல் ஜெய்ஷு யதஹர்ரகு, படை அசைய ஆரம்பித்தது, அதாவது நகர ஆரம்பித்ததுன்னு அர்த்தம். அன்ஷஅத்தி ஸமாஉ தும்திரு, வானம் மழை பொழிய ஆரம்பித்தது. அன்ஷஅர் ரஅது யக்ஸிஃபு, ரஅத் என்றால் இடி. இப்ப இடி யக்ஸிஃபுனா முழங்குதல். அப்ப இடி முழங்க ஆரம்பித்தது. அகத சௌபு ஏபுலா, ஆடை கிழிய ஆரம்பித்தது. எபுலானா மக்கி போய் பழசாறது. சரியா? அப்ப மட்டமாக ஆக பழசாக ஆகுவதற்கு ஆரம்பித்தது. அகதல் பினாஉ என்ஹாரு, அப்ப கட்டிடம், பினானா கட்டிடம் இடிய ஆரம்பித்தது. சரியா? அப்ப எல்லாத்துக்கும் அர்த்தம் பார்த்தாச்சு. இது மூன்றாவது பகுதி, மேல சொன்னது. இது முதல் பகுதி, இது இரண்டாவது பகுதி. இந்த 1, 2 போட்டிருக்குல்ல, பாருங்க. பொழுது பஹசுக்குள் போமா. அல் பஹசு அல் அஃஆலு அல்லதி தராஹா ஃபி சுதூரில் அம்சிலத்தில் முத்தகத்திமதி, முந்தைய உதாரணங்களின் ஆரம்பங்களிலே எதை நீ பார்ப்பாயோ அத்தகைய ஃபேல்கள் ஆகிறது. குல்லுஹா, அந்த ஃபேல்கள் ஒவ்வொன்றும் மின் அகவாத்தி காண, காணவுடைய சகோதரர்களிலிருந்து இருக்கிறது. காணவுடைய சகோதரிகள்னா காண என்ன செய்யுமோ அதுவே அந்த ஃபேல்களும் செய்யும். அதுக்கு அரபியில் சகோதரிகள்ன்ற வார்த்தை, அந்த அகவாத்துன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சரி, அதாவது ஒரு விஷயம் அதை போன்ற மற்ற விஷயமும் செய்யும் என்றால் அந்த விஷயத்தோடைய அகவாத், மற்றதெல்லாம் அகவாத் என்பார்கள். அதனால காணவுடைய அகவாத்துகள். அப்ப காண செய்வதையே தான் இந்த செயல்களும் செய்யும். எந்த விஷயத்தில் காண என்ன செய்யும்? இஸ்முக்கு ரஃபாம் ஹபருக்கு நசபும் செய்யும். அதே போன்றுதான் இப்ப நம்ம பார்த்த எல்லா ஃபேல்களும் இஸ்முக்கு ரஃபாம் ஹபருக்கும் நசபும் செய்யும். அதனால்தான் இந்த ஃபேல்கள் ஒவ்வொன்றும் ஆகிறது மின் அகவாத்திக்கான, காணவுடைய அகவாத்துகள், அதோடைய சகோதரிகள் இருந்து இருக்கிறது. சரியா? ஃபஹிய ததுஹுலு அலல் முபத்ததஇ, ஃபஹிய ததுஹுலு அலல் முபத்ததஇ வல் ஹபரி, இந்த ஃபேல்கள் ஆகிறது முபத்ததா இன்னும் ஹபரின் மீது நுழையும். தர்ஃபஉல் அவ்வல, முதலாவதற்கு ரஃபா செய்யும். முதலாவதுனா முபத்ததாவிற்கு. போய் சம்மா இஸ்மஹா, இன்னும் அந்த முதலாவதற்கு பெயர் சொல்லப்படும். அந்த ஃபேல்களுடைய இஸ்ம என்று பெயர் சொல்லப்படும். அப்ப இப்ப உதாரணத்துக்கு, உதாரணம் பாருங்க, காதன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப இது முபத்ததா, அஷம்சு என்பது முபத்ததாவாகும். அப்ப இதுக்கு என்னன்னு பேர் சொல்லுவாங்க? இஸ்மு காதத். சரியா? இது ஹபரு காதத் அப்படின்னு இதுக்கு பேர். இப்ப இஸ்மு காதத், இது ஹபரு காதத். இப்ப கரபனா இஸ்மு கரப, இது ஹபரு கரப. இப்படி இது இங்க பாருங்க, அல் தீக்குன்றது இஸ்மு அசா, என்பதுன்றது ஹபரு அசா அப்படின்னு பெயர் சொல்லப்படும். எப்படி காணக்கு நம்ம பயன்படுத்துவோம் அதே போலதான் இருக்கு. சரியா? வா வா தன்சிபுல் சானிய, இரண்டாவதற்கு நசபு செய்யும். சம்மா ஹபரஹா, அதற்கு அந்த இரண்டாவதற்கு பெயர் சொல்லப்படும் ஹபரஹா, அதோடைய ஹபர் என்று பெயர் சொல்லப்படும். இப்ப ரெண்டாவதுனா என்னது? ஹபர் குறிக்குது. சரியா? நுரீதுஹுனா, நாங்கள் இங்கு நாடுகிறோம். அந்நஷ்ரஹ மஆனிஹா, அந்த ஃபேல்களின் அர்த்தங்களை விவரிப்பதற்கு நாடுகிறோம். வனது கூற, இன்னும் கூற நாடுகிறோம். தரஃபன் மினல் அஹ்காமில் லதி இஃப்தஸத் பிஹா, சட்டங்களில் இருந்து ஒரு ஓரத்தை, அல்லது எத்தகைய சட்டங்கள், இஃப்தஸத் பிஹா, அந்த ஃபேல்களை கொண்டு குறிப்பாகவுமே அத்தகைய சட்டங்களிலிருந்து சில பகுதி. தரஃப்னா ஓரம், அதாவது ஓரம்னா சில குறிப்பான விஷயத்தை நாங்கள் கூறவும் நாடுகிறோம், அதோடைய அர்த்தங்களை விளக்க நாடுகிறோம். இன்னும் இதற்கென்று குறிப்பிட்ட சட்டங்களில் சில பகுதியை, சில ஓரத்தை நாம் கூற நாடுகிறோம். ரெண்டு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் அர்த்தம் சொல்லுவாங்க, அதோட சட்டங்கள்னு சொல்லுவாங்க. உந்துரிலா அம்சிலத்தி தாயிஃபத்தில் ஊலா, முதலாவது பகுதியின் உதாரணங்களின் பக்கம் நீ பார். அப்படி பார்த்தால் தஜிதில் அஃஆல, செயல்களை நீ பெற்றுக்கொள்வாய். காத வ கரப வ அவுஷக, காத இன்னும் கரப இன்னும் அவுஷக என்ற செயல்களை நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப அதானே காத, முதல் பகுதியில 3 ஃபேல் தான் வந்துச்சு. காத, காத, கரப, அவுஷக, இந்த 3 வகையான ஃபேல் தான் வந்துச்சு. சரியா? அப்ப அங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ததுல்லு அலா கருப, ததுல்லு அலா குர்பி உகூஇ ஹபரிஹா, அப்ப அறிவிக்கும் அந்த செயல்கள் தஜிதுல் அஃஆல காத வ கரப அவுஷக, காத இன்னும் கரப இன்னும் அவுஷக என்ற செயல்களை ததுல்லு அறிவிக்கக்கூடியதாக நீ பெற்றுக்கொள்வாய். அலா குர்பி உகூஇ ஹபரிஹா,
அந்த செயல்களுடைய ஹபர் நிகழ்வது நெருங்குவதின் மீது அறிவிக்கக்கூடியதாக அந்த செயல்களை நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப அந்த செயல்களுடைய ஹபர் நிகழ்வது நெருங்கி விட்டது, அது நெருங்குதலின் மீது அறிவிக்கும். அது நம்ம சொன்னோம்ல, காதத்தி ஷம்சு தகைபோனா சூரியன் மறைய நெருங்கி விட்டது. அப்ப அந்த செயல் நிகழ்வது நெருங்கி விட்டது என்பதன் மீது அறிவிக்கின்றது. காதத்தி ஷம்சு தகைபு, அப்ப காதத்தி ஷம்சு தகைபு, சூரியன் மறைய நெருங்கி விட்டது. அப்ப அதனால காதத்தி காதத்தி ஷம்சு தகைபு என்பதின் அர்த்தமாகிறது கருப ரியாபு ஷம்சி, சூரியனுடைய மறைவு நெருங்கி விட்டது. அப்ப காதத்தி ஷம்சு தகைவுடைய அர்த்தம் என்ன சொல்றாங்க? பருப கியாபு ஷம்சி, சூரியனின் மறைவு நெருங்கி விட்டது. ஹலுமஜர்ரா, ஹலுமஜரானா இவ்வாறு சென்று கொண்டே இருக்கும். மத்த எல்லாத்துக்கும் இதே மாதிரிதான் அர்த்தம். ஒண்ணுக்கு மட்டும் காதத்தி ஷம்சு தகைவு ஒண்ணுக்கு தான் அர்த்தம் சொன்னாங்க. ஹலுமஜன்னா இவ்வாறுதான் அடுத்து அடுத்து வரக்கூடிய உதாரணங்களுக்கும் நெருங்கி விட்டதுன்னு அர்த்தம் வைக்கணும்ன்றாங்க. சரியா? ஒம்மின் அஜிலி தாலிக்க, அதன் காரணமாக துசம்மா ஹாதிஹில் அஃஆலு ஸலாஸத்து, இந்த மூன்று ஃபெயல்கள் பெயர் சொல்லப்படும். அதன் காரணமாக என்ன சொல்றாங்க? நெருங்குதல் என்ற அர்த்தத்தின் மீது அறிவிப்பதின் காரணமாகத்தான் இந்த மூன்று ஃபெயல்கள் பெயர் சொல்லப்படும். பி அஃஆலின் முகாரபா, முகாரபத்தி, அஃஆலுல் முகாரபா என்று பெயர் சொல்லப்படும். முகாரபானா நெருங்குதல் தான் அர்த்தம். நெருங்குதலுடைய அந்த முகாரபாவுடைய ஃபெயல்கள் அப்படின்னு இந்த மூணு ஃபெயலுக்கும் என்ன செய்யப்படும்? பெயர் சொல்லப்படும். இப்ப அடுத்து பாருங்க, உந்தூர் இலல் அம்சிலத்தி இலா அம்சிலத்தி த்வாயிஃபத்தி சானியத்தி, இரண்டாவது பகுதியின் உதாரணங்களின் பக்கம் நீ பார். தஜிதில் அஃஆல அஸா வ ஹரா வ ஹ்லௌலக ததுல்லு அலா ரஜாஇ ஹுசூலி ஹபரிஹா. அப்படி பார்த்தால் நீ பெற்றுக்கொள்வாய் அல் அஃஆல அஸா வ ஹரா இஹ்லௌலக, அஸா இன்னும் ஹரா இன்னும் இஹ்லௌலக என்ற ஃபெயல்களை நீ பெற்றுக்கொள்வாய். ததுல்லு அலா ரஜாஇ ஹுசூலி ஹபரிஹா, அந்த ஃபெயல்களுடைய ஹபர் உண்டாகுவது ஆதரவு வைப்பதன் மீது அறிவிப்பதாக பெற்றுக்கொள்வாய். அப்ப இந்த அசாவும் ஆதரவு வைக்குதல், அதாவது அது சபர் நிகழும் என்று ஆதரவு வைப்பது. அதே போல ஹரா, அதுக்கும் ஆதரவு வைக்கிறது, ஆதரவு வைக்கப்படும் சொன்னோம்ல. இஸ்லவுலக்க, அதே போல இஸ்லவுலக்கு என்னதான் அர்த்தம் வச்சோம்? ஆதரவு ஆதரவு வைக்கப்படும். அப்ப அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாங்க பாருங்க. இது மூணும் ஆதரவு பின்னாடி வரக்கூடிய சபர் நிகழும் என்பதின் மீது ஆதரவு வைப்பதன் மீது அறிவிக்கும் தானே சொன்னாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் எடுத்து காட்டுறாங்க பாருங்க. அசல் தீக்கோ என்ஃபரிஜ, அப்ப நெருக்கடி விலகுவதை ஆதரவு வைக்கப்படுகிறது. அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? இவங்களே சொல்றாங்க பாருங்க, அர்ஜு இன்ஃபிராஜல் லீக்கி, அப்ப நெருக்கடி விலகுவதை நான் ஆதரவு வைக்கிறேன். அசல் லீக்கோ என்பது அசலுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? அர்ஜு நான் ஆதரவு வைக்கிறேன், இன்ஃபிராஜல் லீக்கி அந்த நெருக்கடி விலகுவதை ஆதரவு வைக்கிறேன். அப்ப அசா ஹரா இஹ்லவுலக, இது மூணும் இதோடைய ஹபர் நிகழ்வது. ஹபர் இதானே, என்ஃபரிஜ தானே, அந்த நீங்குதல், அந்த நெருக்கடி நீங்குவது, அந்த செயல் நிகழ்வதை, அந்த ஹபர் நிகழ்வது ஆதரவு வைக்குதல். அதனாலதான் என்ன சொன்னாங்க? அர்ஜு இன்ஃபிராஜ், இன்ஃபிராஜ்னா ஹபர் தானே, அதான் சொல்றாங்க அந்த அதன் விலகுவதை நான் ஆதரவு வைக்கிறேன். வஹா கதா, இன்னும் இவ்வாறுனா இவ்வாறே ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம். அசால் லீக் இன்ஃபரிஜ ஒண்ணுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிட்டாங்க. இதே போல்தான் மற்ற அனைத்திற்கும் என்னது அர்த்தம். சரியா? ஒமின் அஜலி தாலிக்க, அதன் காரணமாகத்தான், அதாவது அந்த ஹபர் நிகழ்வது ஆதரவு வைப்பதின் மீது அறிவிப்பதின் காரணமாகத்தான். கதுல் அலா ரஜாயினாங்கல்ல, இப்ப ஆதரவு வைப்பதன் மீது அறிவிப்பதின் காரணமாகத்தான் துசம்மா ஹாதிஹில் அஃஆலு ஸலாஸத்து பி அஃஆலி ரஜாஇ, இந்த மூன்று ஃபெயல்கள் அஃஆலு ரஜா, ஆதரவு வைக்குதல் என்பதுடைய ஃபெயல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அஃஆலு ரஜா என்பதை கொண்டு இந்த மூன்று ஃபெயல்களும் பெயர் சொல்லப்படும். தஅம்மல் பஅத தாலிக, அதற்கு பிறகு சிந்தி அம்சிலத்த த்வாயிஃபத்தி அஹீரத்தி, கடைசி பகுதியின் உதாரணங்களை அதற்கு பிறகு சிந்தி. அதற்கு பிறகுனா இந்த இரண்டாவது பகுதிக்கு பிறகு சிந்தி. இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரியா? அப்ப கடைசி பகுதி எது? இந்த ஷர அன்ஷ அஹதெல்லாம் இருக்குல்ல, இதுதான். அப்ப அதை நீ சிந்தி. அப்படி சிந்தித்தால் தஜிதில் அஃஆல ஃபெயல்களை நீ பெற்றுக்கொள்வாய். ஷரஅ வ அன்ஷஅ வ அஹத, ஷரஅ இன்னும் அன்ஷஅ இன்னும் அஹத என்ற ஃபெயல்களை நீ பெற்றுக்கொள்வாய். யதுல்லு குல்லும் மின்ஹா, அந்த ஃபெயல்களில் இருந்து, அந்த ஷரஅ அன்ஷஅ அஹத அந்த மூன்று ஃபெயல்களில் இருந்து ஒவ்வொன்றும் அறிவிக்கக்கூடியதாக பெற்றுக்கொள்வாய். அலல் இப்திதாஇ, ஆரம்பத்தின் மீது அறிவிக்கக்கூடியதாக. சுரூஇ, இன்னும் சுரு என்றாலும் ஆரம்பம் தான். இப்ப ஆரம்பத்தின் மீது அறிவிக்கக்கூடியதாக. ஃபில் அமலி, ஒரு செயலிலே ஆரம்பிப்பதின் மீது அறிவிக்கக்கூடியதாக அந்த ஃபெயல்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஆரம்பத்தின் மீது அறிவிக்கக்கூடியதாக, அந்த ஒவ்வொரு ஃபெயலும் அறிவிக்கக்கூடியதாக நீ பெற்றுக்கொள்வாய். அல்லது எத்தகைய செயல்? எதுல்லு அலைஹில் ஹபரு, அந்த செயலின் மீது ஹபர் அறிவிக்கின்றது, அத்தகைய செயல். அப்ப அந்த செயல் எது? அந்த செயலின் மீது எது அறிவிக்கிறது? ஹபர் அறிவிக்கின்றது. அப்ப உதாரணத்துக்கு எபுகி,
ஹபர் என்ன செயல் அறிவிக்கின்றது? பக்கா அழுகுதல் என்ற செயல் அறிவிக்குதுல. இந்த ஹபர் எந்த செயல் அறிவிக்குதோ அந்த செயல் ஆரம்பிக்கிறது என்பதன் மீது அறிவிக்கும். இப்ப எத்தகருக்குன்னா படை நகர ஆரம்பித்ததுனோம்ல, அப்ப நகருதல் என்ற அந்த செயல் ஹபர் எந்த செயலின் மீது அறிவிக்குது? நகருதல்ன்ற அந்த செயலை தானே. அந்த செயல் ஆரம்பிக்குதல் என்பதன் மீது அறிவிக்கும். சரியா? அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. எதுல் அலைஹில் ஹபரு, ஹபர் எந்த செயலின் மீது அறிவிக்கிறதோ அத்தகைய செயலிலே ஆரம்பிப்பதன் மீது அந்த செயல்களிலிருந்து ஒவ்வொரு செயலும் அறிவிக்கக்கூடியதாக நீ பெற்றுக்கொள்வாய். என்பதின் அர்த்தமாகிறது இபுத்தத அத்திஃபுல் பகா, அந்த குழந்தை அழுக ஆரம்பித்தது, குழந்தை அழுக ஆரம்பித்தது, அழுகையை ஆரம்பித்தது. சரியா? அப்ப இங்க பாத்தீங்களா, அந்த அழுகை செயலை ஆரம்பித்தது என்பதன் மீது அறிவிக்கின்றது. ஒமின் அஜ்லி தாலிக்க, எனவே ஆரம்பிப்பது என்பதன் மீது அறிவிப்பதின் காரணமாக தான் துசம்மா ஹாதிஹில் அஃபாலு, இந்த ஃபஅல்கள் பெயர் சொல்லப்படும். பி அஃபாலி ஷுரு, அஃபாலு ஷுரு என்று பெயர் சொல்லப்படும். வமிஸ்லு ஹாதிஹில் அஃபாலி ஸலாஸதி ஃபீ மஅனாஹா, இன்னும் இந்த மூன்று ஃபஅல்களை போன்றதுதான் ஃபீ மஅனாஹா, அந்த மூன்று ஃபஅல்களின் அர்த்தத்திலே, வ அமலிஹா, இன்னும் அந்த மூன்று ஃபஅல்களுடைய செயலிலே அமலிலேயும் இந்த மூன்று ஃபஅல்களை போன்றதுதான் தௌஃபீக வ ஜஅல வ அலிக வ காம வ அக்பல வ ஹப்ப, இவை அனைத்தும் இருக்கும். இந்த ஃபஅல்கள் அனைத்தும் இருக்கும். இப்ப இந்த மூன்று ஃபஅல்கள் இதோடைய அர்த்தங்களிலும் சரி, அந்த ஃபஅல்களுடைய அமலிலும் சரி, அதை போன்றுதான் இந்த ஃபஅல்கள் அனைத்தும் இருக்கும். அப்ப தௌஃபீகனாலும் ஆரம்பித்தான், ஜஅலனாலும் ஆரம்பித்தான். ஜஅல இதுக்கெல்லாம் இடத்தை பொறுத்து அர்த்தம் மாறும். சரியா? இங்க நம்மளுக்கு இந்த ஃபஅல்கள் எல்லாம் இப்ப உதாரணத்துக்கு ஜஅலனா ஆக்கினான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப ஜஅல என்பது ஆக்கினான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போல ஆரம்பித்தான் என்றும் என்ன வரும்? அர்த்தம் வரும். தஃபிக்னா தோது பட்டாது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்ப தஃபிக் ஆரம்பித்தான்ற அர்த்தமும் இருக்கு. அப்ப இங்க எல்லாமே அதே போல்தான். காமனா என்னது? நின்றான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆரம்பித்தான்னு கூட என்ன செய்யும்? அர்த்தம் வரும். அப்போ நம்ம எப்படி அர்த்தத்தை கண்டுபிடிப்பது? மிகவும் மெலிசு. அதாவது அதுக்கு இஸ்மு ஹபர் ரெண்டுமே வந்திருக்கும். இந்த ஃபேல்களுக்கு அப்புறமா இஸ்மு ஹபரும் வந்தா அங்க என்னதான் அந்த ஹபர் ஒரு முலாரியான ஃபேலாக இருந்தால் இவை அனைத்துக்கும் என்னது? ஆரம்பித்தான் என்று அந்த அர்த்தம் தான் கொடுக்க வேண்டும். சரியா? அப்ப இவைகள் அனைத்தும் எதை போன்றுதான்? இந்த மூன்று ஃபேல்களை போன்றுதான். இந்த மூன்றுனா இந்த மூன்று ஃபேல்கள் எப்படி ஆரம்பித்தான் என்ற அர்த்தம் கொடுக்குமோ அதே போல்தான் இவைகளும் வரும். அப்ப இது இல்லாத அர்த்தத்திற்கும் வரும். சரியா? அகதனா எடுத்தான்ற அர்த்தமும் இருக்கின்றது. சரியா? அப்ப அது இடங்களை பொறுத்து என்ன செய்யும்? நாம் அர்த்தம் வைக்க வேண்டும். அப்ப ஆரம்பித்தான் என்று இந்த ஃபேல்களுக்கு எல்லாம் எப்பொழுது அர்த்தம் வைக்க வேண்டும்? பின்னாடி இஸ்மும் ஒரு ஹபர் அது முலாரியாக இருந்தால் இடத்தை பொறுத்து நாம் என்ன செய்யலாம்? அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, இருஜ, நீ திரும்பு, இழல் அம்சிலத்தி ஜமீஹா, அதன் அனைத்து உதாரணங்களின் பக்கம் திரும்பு, மரத்தன் உஹ்ரா, மற்றொரு முறை திரும்பு. இப்ப மறுபடியும் எல்லா உதாரணத்தையும் எல்லாத்தையும் பாரு. அம்மல், இன்னும் அம்மல், நீ சிந்தி ஹபர ஹாதிஹில் அஃஆலி, இந்த ஃபஅல்களுடைய ஹபரை சிந்தி, தஜித்ஹு, அந்த ஹபரை நீ பெற்றுக்கொள்வாய், தாஇமன், எப்பொழுதும், தாஇமன், எப்பொழுதும், ஜும்லத்தன் ஃபஅலியத்தன், ஜும்லா ஃபஅலியாகவே என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்வாய். ஃபஅலுஹா, அந்த ஜும்லா ஃபஅலியாவுடைய அந்த ஃபஅலாகிறது முலாரியம், முலாரியாக இருக்குமே அத்தகைய ஜும்லா ஃபஅலியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய். இப்ப எல்லா உதாரணத்திலையும் என்ன இருந்துச்சு? ஜும்லா ஃபேலியா தானே இருந்துச்சு. இது எல்லாமே ஜும்லா ஃபேலியா, அது முலாரியா தான் இருந்துச்சு. இதுலயும் எல்லாமே ஜும்லா ஃபேலியா முலாரியா தான் இருந்துச்சு. அதே போலதான் இங்கேயும் எல்லாமே ஜும்லா ஃபேலியா முலாரியா தான் இருந்துச்சு. சரியா? அதே போல வைதா ததப்பர்த ஹாதல் முலாரியா, இந்த முலாரியை நீ சிந்தித்தாயானால், மின் ஹைசு இக்திரானிஹி பி அன் வ தஜர்ருதிஹி மின்ஹா, அன் என்பதை கொண்டு, அன் என்ற அந்த ஹர்ஃபை கொண்டு அந்த ஹபர் இணைந்திருப்பதை கவனித்து, இன்னும் அந்த அன் என்ற அந்த ஹர்ஃபில் இருந்து அந்த ஹபர் நீங்கி இருப்பதை கவனித்து, அப்ப அன்னு சேர்ந்திருக்கிறதா இல்ல நீங்கி இருக்கிறதா என்பதை கவனிப்பதிலிருந்து இந்த முல்லாரியை சிந்தித்தாய். அப்ப பொதுவா சிந்திக்காதீங்க, அதுல அன்னு இருக்கா இல்லையா என்ற அந்த கவனிப்பில் நீங்க சிந்தித்தா என்றால் வஜத்தஹு, அந்த முல்லாரியை நீ பெற்றுக்கொள்வாய். அது அத்தாமு ஜர்ரதன் ஃபி காத வ கரப, காத என்னும் கரபவிலே அந்த அன் என்ற வார்த்தையிலிருந்து தனிப்பிக்கப்பட்டதாக வந்ததாக, தனிப்பிக்கப்பட்ட நிலையில் வந்ததாக அந்த சபரை பெற்றுக்கொள்வாய். இப்ப காத இன்னும் கரபவிலே அன்னை விட்டும் தனிப்பிக்கப்பட்டதாக வந்ததாக நீ பெற்றுக்கொள்வாய். பாருங்க, காத கரபல எப்படி இருக்குது? அன்னை விட்டும் தனிப்பிக்கப்பட்டதாக இருக்கா? அன்னு வரல இங்க. அதே போல கரப, இங்க என்ன வரல? அன்னு வரல. அன்னு வந்திருக்குது. அது நம்ம என்னன்னு சொல்லி விளக்குவாங்க.
சரியா? இப்ப காதக்கரபையிலே தனிப்பிக்கப்பட்டதாக அன்னை விட்டும் தனிப்பிக்கப்பட்டதாக அந்த ஹபரை நீ பெற்றுக்கொள்வாய். வஃபி அஃபாலி ஷுரூஇ, இன்னும் இன்னும் ஷுரூ, அஃபாலி ஷுரூனா ஷுரூவுடைய அஃபால்களிலே, அதான் ஷரஅ, அன்ஷஅ, அது பார்த்தோம்ல, அஹத, அந்த ஆரம்பித்தான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய, ஆரம்பிக்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த அஃபாலு ஷுரூவிலே அஹ் அதிலேயும் தனிப்பிக்கப்பட்டதாக, தனிப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த ஹபர் வந்ததாக அந்த ஹபரை நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப அஃபாலு சுருவிலையும் தனிப்பிக்கப்பட்டது. அப்ப அஃபாலு சுருவில எங்கேயுமே என்ன வரல, அன்னு வரவே இல்லை. சரியா? அஃபாலு சுருவிலையும் தனிப்பிக்கப்பட்டதாக நீ என்ன செய்யாய், பெற்றுக்கொண்டாய். கைர என்றாலும், அன்ன கைர என்றாலும், அன்ன ஹாத தஜருத, நிச்சயமாக இந்த தனிப்பிக்குதல் என்பது அன்னை விட்டும் தனித்திருப்பதாகிறது. கசீருன் ஃபி காத வ கரப, காத இன்னும் கரபவிலே அதிகமானதா இருக்கும். வாஜிபுன் ஃபி அஃபாலி ஷுரூஇ, அஃபாலு ஷுரூஅல அவசியமாகும், கண்டிப்பா வரவே கூடாது. அஃபாலு ஷுரூ ஆரம்பித்தால் என்ற அர்த்தத்தில் கொடுக்கக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் அன் என்பது கண்டிப்பாக அவசியம். தனித்திருப்பது என்பது அவசியம், கண்டிப்பா அன்னு வரக்கூடாது. ஆனா காத கரபல அதிகமா வரும், சில சமயம் அதிகமா தனித்திருக்கும். தனித்திருப்பது தான் அதிகம். எப்பயாச்சும் அன் கொண்டு வரலாம்னு அர்த்தம். கட்டாய கடமை எல்லாம் இல்லை, அன்னு வராம இருக்கணும்ன்றது கட்டாய கடமை இல்லை. அதனாலதான் என்ன அதுக்கும் உதாரணம் கொடுத்திருக்காங்க. அண்ணன் வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, உதாரணம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க அஃபாலோ சுருவல பாருங்க, எதுலயுமே அண்ணன் வச்சு நம்மளுக்கு என்ன செய்யல, உதாரணம் கொடுக்கல. சரியா? அப்ப பாருங்க, வஜத்தஹு, இன்னும் அந்த ஹபரை பெற்றுக்கொள்வாய். கதா அத்தா முகத்தரனன் பிஹா, இணைக்கப்பட்ட நிலையில் அந்த ஹபர் வந்ததாக, திட்டமாக இணைக்கப்பட்ட நிலையில் அந்த ஹபர் வந்ததாக அந்த ஹபரை பெற்றுக்கொள்வாய். பிஹா, அந்த அன்னை கொண்டு, இந்த அண்ணன் இருக்குல்ல, இந்த அன்னை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் திட்டமாக அந்த ஹபர் வந்திருப்பதாக அந்த ஹபரை பெற்றுக்கொள்வாய். அசா இன்னும் ஹரா வஹ்லவுலக, இது மூன்றுமே ஆதரவு வைக்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது. அப்ப இதுல எல்லாம் கண்டிப்பா அதே போல அவுஷக்க, இது அனைத்திலும் என்னது, இணைந்திருப்பதாக நம்ம பார்த்தோம். அப்படிதானே? இந்த பாருங்க, ஆஹ் இங்க பாருங்க, அசால அன் வந்திருக்கா, அதே போல ஹராலையும் அன் வந்திருக்கா, அதே போல இஹ்லோலுக்கும் அன் வந்திருக்கா, யூசிக்குள்ளயும் ரெண்டு உதாரணம் கொடுத்தாங்க, ரெண்டுத்துலயும் அன் வந்திருக்குதா? சரியா? அப்ப இதுல எல்லாம் அன்னை கொண்டு இணைக்கப்பட்டதாக அந்த ஹபர் இருப்பதாக பெற்றுக்கொள்வாய். இன்னும் கைர என்றாலும், அன்ன ஹாதல் இக்திரான, நிச்சயமாக இந்த இணைப்பு ஆகிறது, கசீருன் ஃபில் ஃபஅலைனில் அவ்வலைனி, முதல் இரண்டு ஃபஅலிலே அதிகமானதா இருக்கும். அது அவுஷக அசாவிலே அதிகமா வரும். கண்டிப்பா அன்னு, கண்டிப்பா அன்னு வரணும்னு அவசியம் இல்லை, அதிகமா அன்னோட சேர்ந்து வரும், அன்னு இல்லாமலேயும் வரும்னு அர்த்தம். சரியா? அதிகமா அன்னோட தான் வரும், ஆனா சில சமயம் அன் இல்லாமலேயும் வரும். வாஜிபுன் ஃபில் ஃபஅலைனில் அஹீரைனி, கடைசி இரண்டு ஃபஅலிலே கடமையாகும். இந்த சேர்ந்திருப்பது என்பது முதல் இரண்டு ஃபஅலிலே அதிகமானதா இருக்கும், கடைசி இறுதி இரண்டு ஃபஅலிலே வாஜிபா கட்டாயமானதா இருக்கும். இப்ப ஹரா இஹ்லவுல கவல, அந்த சேர்ந்திருப்பது அவசியம், கண்டிப்பா சேர்க்கணும். ஆனா அவசர காசாவில கண்டிப்பா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அதிகமா ஆனா அன்னோட தான் வரும். சரியா? ஒமின் தாலிக்க, இன்னும் அதிலிருந்து, தரா நீ காண்பாய், அன்ன ஹபர ஹாதிஹில் அஃஆலி லா யகூனு இல்லா ஜும்லத்தன் ஃபஅலியத்தன் ஃபஅலுஹா முலாரியுன். அப்ப அதிலிருந்து தரா நீ கண்டிருப்பாய், எது, அந்த மேல சொன்ன அனைத்து விஷயங்களை படித்ததிலிருந்து தரா நீ பார்த்திருப்பாய், நிச்சயமாக அன்ன ஹபர ஹாதிஹில் அஃஆலி, இந்த ஃபஅல்களுடைய ஹபர் ஆகிறது, லா யகூனு இல்லா ஜும்லத்தன் ஃபஅலியத்தன், ஜும்லா ஃபஅலியாவாக. அப்ப ஜும்லா ஃபஅலியானா தெரியும், ஃபேலை கொண்டு வரக்கூடிய ஒரு ஜும்லா, ஃபேலை வைத்து ஆரம்பித்த ஒரு ஜும்லா, எல்லாமே எப்படிதான் இருந்துச்சு, ஜும்லா ஃபேலியாவ தானே இருந்துச்சு. ஃபேலுஹா, இன்னும் அந்த ஜும்லா ஃபேலியாவுடைய ஃபேல் ஆகிறது முலாரியுன், முலாரியாக இருக்குமே, அத்தகைய ஜும்லா ஃபேலியாகவே தவிர ஆகாது என்பதை இந்த ஃபேலுடைய ஹபர் ஜும்லா ஃபேலியாவாகவே தவிர ஆகாது. எத்தகைய ஜும்லா ஃபேலியா தவிர, ஆஹ் அந்த ஜும்லா ஃபேலியாவுடைய ஃபேல் முலாரியாக இருக்குமே, அத்தகைய ஜும்லா ஃபேலியாவாகவே தவிர அந்த ஃபேல்களுடைய ஹபர் ஆகாது என்பதை நீ கண்டிருப்பாய். அன்ன இன்னும், இன்னும் ஹாதல் முலாரிய, அன்ன ஹாதல் முலாரிய, இன்னும் நிச்சயமாக இந்த முலாரி ஆகிறது, மின் ஹைசு அத்தஜர்ருதி மின் அன் வல் இக்திரானு, வல் இக்திரானுன்னு போட்டிருக்காங்க. மின் ஹைசுல என்ன செய்யணும், சேர்த்து படிக்கணும். மின் ஹைசு தஜர்ருதி மின் அன் வல் இக்திரானி பிஹா அலா அர்பஅத்தி அக்ஸாமின். இன்னும் நிச்சயமாக இந்த முலாரி ஆகிறது அன்னிலிருந்து, அன்னின்ற வார்த்தையிலிருந்து தனித்திருப்பதை கவனிப்பதை கொண்டும், ஒலிக்கத்திராணி பிஹா, இன்னும் அன்னை கொண்டு, அன்னென்ற கலிமாவை கொண்டு சேர்ந்திருப்பதை கவனிப்பதிலிருந்தும், அல அர்பாத்தி அக்குசாமின்,
4 வகைகளின் பிரகாரம் இருக்கும் என்பதையும் கண்டிருப்பாய். அப்ப அதிலிருந்து மேல சொன்ன எல்லா விஷயத்திலிருந்தும் 2 விஷயத்தை நீ கண்டிருப்பாய். என்ன 2 விஷயம்? இந்த ஹபர் எல்லாம் ஃபேலா வரணும், அது முலாரியான ஃபேலா வரணும். அதே போல அந்த ஹபர்ல அன்னு சேரணுமா சேரக்கூடாத கவனிச்சு 4 வகை இருக்கு. 4 வகை என்ன? மிக ஈஸியா சொல்லணும்னா இங்க இருக்கு பாருங்க. அஃஆலு ஷுரூஇல் கண்டிப்பாக அன்னு வரக்கூடாது, இது ஒண்ணு. காத கரபவில் அதிகமாக அன்னு வராது, சில சமயம் அன்னு வரும், இது 2. ஹரா இஹ்லவுலகவில் கண்டிப்பாக அன்னு சேர்ந்து வர வேண்டும், இது 3. ஔஷக ஆசாவில் அதிகமாக அன்னு சேர்ந்துதான் வரும், சில சமயம் அன்னு சேராமலும் வரும். இந்த 4 விஷயம், 4 வகைகள் இருக்கின்றது. அதுதான் இங்க 4 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சரியா? இது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதோட காயிதாக்களை பார்ப்போம். வாருங்கள், அடுத்த பாடத்தை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.